الرجيم بسم الله الرحمن الرحيم. அது வந்து இங்கே சைடில் வந்துடலாம். சல்லி அலா சையதுனா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. عن أبي ذر الغفاري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه تبارك وتعالى. தங்களுடைய இறைவனாகிய அல்லாஹுவை தொட்டு அறிவிக்கின்ற ஒன்றிலே நபி அவர்களை தொட்டு அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னதாக ஜாஹிதான சஹாபியாக இருக்கிற அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னார்கள். அன்னஹு கால, நிச்சயமா அல்லாஹ் சொன்னான், யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியானே, இன்னி, நிச்சயமாக நான், ஹர்ரம்து, ஹராமாக்கி இருக்கின்றேன், அல்லுல்ம, அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன், அலா நஃப்சி, என்னுடைய நஃப்ஸின் மீது அநியாயம் செய்வதை நானே ஹராமாக்கி இருக்கின்றேன். அநியாயம் செய்வதை என்னுடைய நஃப்ஸின் மீது நானே ஹராமாக்கி இருக்கின்றேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், அந்த அநியாயம் செய்வது என்கிற காரியத்தை உங்களுக்கு மத்தியிலேயும் ஹராமாக்கி இருக்கின்றேன், ஹராமாக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன். அநியாயம் செய்கிறது என் மேலையும் நான் ஹராமாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியிலேயும் அது ஹராமாக்கப்பட்டதாக நான் ஆக்கியிருக்கின்றேன். ஃபலா தலாலமு, நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ யா இபாதி இன்னி ஹர்ரம்துல் லுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தலாலமு. தஃபால வஸ்னு, தஃபால வஸ்னு, ஃபால வஸ்னுலாம் பரஸ்பரம்னு அர்த்தத்தை கொடுக்கும்ல. நீங்கள் உங்களிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் லால்லுன், நீங்கள் அனைவரும் வழிகட்டவர்கள், நீங்கள் அனைவரும் வழிகட்டவர்கள். இல்லா ஹதைதுஹு, நான் யாரை நேர்வழிப்படுத்தினேனோ அவரை தவிர, யாரை நான் ஹிதாயத்தில் ஆக்கினேனோ அவரை தவிர நீங்கள் எல்லாருமே என்னதான் வழிகட்டவர்கள். நம்ம நினைச்சா நம்ம ஹிதாயத்து பெற முடியாது, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தரணும். அதான் என்ன சொல்றோம், ஒமை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்லலா ஒமை யுலில் ஃபலா ஹாதியலா. அந்த பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த வரிகளில் என்னது, அல்லாஹ் ஒருத்தரை வழிகெடுக்க நாடிவிட்டால் அவருக்கு ஹிதாயத் செய்பவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டிவிட்டால், முடிவு செஞ்சிட்டா, அவரை வழிகெடுப்பவர்கள் ஃபலா முலில்லலா, அவரை வழிகெடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்போ குல்லுக்கும், அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யா அப்போ அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்போ நான் யாரை நேர்வழிப்படுத்தினேனோ அவரை தவிர உங்களில் அனைவரும் வழிகட்டவர்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்தில் நேர்வழியை தேடுங்கள். என்ன செய்யுங்கள், நேர்வழியை தேடுங்கள். அதான் சொல்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில். அதனால தான் அல்ஹம்து சூராவை என்ன செய்கிறான், கட்டாயமாக்கி வச்சிருக்கிறான். ஏன்னா அல்ஹம்து சூராவில் என்னடா அல்லாஹ்ட்ட கேட்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். புரிஞ்சா? அப்போ நீ யாரின் மீது அருள் புரிந்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட நன்மக்கள் அது யாரு, அல்லாஹ் சொல்றான், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ அவர்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு, அவருடைய பாதையில் எங்களை நடத்தாட்டு. உன்னால் கோவப்படப்பட்ட வழிகட்டு போன யஹூதி நஸ்ரானிகளுடைய பாதையில் என்ன செஞ்சிடாத, எங்களை வழியாக்கிறாத. ஓகேவா? யஹூதி நஸ்ரானியுடைய பாதையில்
யஹூதி நஸ்ரானுடைய பாதைனா எல்லாத்துலேயும் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளில் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, அந்த கட்டை விரலை மட்டும் நெகை வச்சுருக்காங்க. அது எது யஹூதி நஸ்ரானியோடைய பழக்கமாக என்னன்னு தெரியல. இல்லை ஆக்டர் எதுவும் நடிகர் யாரும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா? மத்தியானம் நான் செக் பண்ணுவேன், லோஹருக்கு பிறகு நெகை வெட்டிடுங்க. அவன் அப்படி தான் கட்டை விரலில் வச்சுருக்கான், ஆஷிக் உமர் கட்டை விரலில் வச்சுருக்கான். அது என்ன பழக்கம்? அது மீசை உள்ளவங்க தயவுசெய்து கத்துறீங்க, வாய்க்குள்ளே விட்டு உழப்பாதீங்க. இவெல்லாம் சூப்பராக எடுத்துடலாம். இதுதான் முறை. ஒன்று முழுசாக இலியாஸ் மாதிரி எடுத்துடணும், அல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த இதுவாவது கட் பண்ணிடணும். இப்போ தான் கட் பண்ணிட்டு வந்தேன் வராமல். சில பேர் அதை வாய்க்குள்ளே விட்டு சப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கெல்லாம் வந்துட்டு வெளியே அதை முடிஞ்ச கத்திரிச்சிருங்க. நம்முடைய வழிமுறை அது கிடையாது. நம்முடைய வழிமுறை தாடியை வளர்ப்பது, யாஃபாவுல் லஹ்யா, புரிஞ்சா? தாடியை விட்டு விடுவது, யாஃபா விட்டு விடுவது, மீசையை கத்திரிப்பது. தா முஸ்தாக் பை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. அதான் மீசையை ஒன்று ஃபுல்லாக ஹல்க் செஞ்சுருங்க, தப்பு கிடையாது. அதுதான் ரெண்டு விதமான கருத்து இருக்குது. அல்லது கத்திரிச்சிருங்க, அந்த இது வெளியே போகாத அளவுக்கு, வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு நகத்தை வெட்டிடுங்க. அந்த 10 விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சுமே மிஷ்காத்தில் வந்துச்சுல்ல, அதை கரெக்டாக செய்யுங்க. ஐபத்தில் முடியை பிடுங்குங்க, மறைவிடத்தில் இருக்கிற முடியை பிடுங்குங்க, காடு மாதிரி வளர்த்து வைக்காதீங்க. என்ன சோம்பேறித்தனப்பட்டு இதெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, என்ன காரியம் அது? ஃபித்ரத்தான காரியம் தானே. 10 ஃபித்ரத் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய காலத்திலேருந்து ஃபாலோ பண்ண வர்றது. அந்த ஃபித்ரத்துகளை என்ன செய்யுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அக்கல் முடியை பிடுங்கி எடுங்க, அதுக்கு பிறகு மறைவிடத்துடைய முடியை பிடுங்கி எடுங்க. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் சோம்பேறிமாக இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் வரதான் செய்யும். அதெல்லாம் செஞ்சுட்டா கரெக்டாக அப்பப்போ செஞ்சுட்டா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். சுத்தம் அதுதான். இல்லாத தாடியை நீ பாட்டு நீவிக்கிட்டு இருக்கிற அப்சலு. அப்போ என்ன சொல்கிறேன் அல்லாஹ், ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்தில் நேர்வழியை தேடுங்கள், அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்றேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யா இபாதி, என்னுடைய அடியானே, குல்லுக்கும் ஜாயன், நீங்கள் அனைவரும் பசித்தவர்கள், இல்லாமன் அத்அம்துஹு, நான் யாருக்கு உணவு கொடுத்தேனோ அவரை தவிர. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்க உணவு கொடுத்தாங்க அவங்க உணவு கொடுத்தாங்கன்ட்டு. அல்லாஹ் உணவு கொடுத்தான். அல்லாஹ் நான் யாருக்கு உணவு அளித்தேனோ அவரை தவிர நீங்கள் அனைவரும் பசித்தவர்கள். அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் தானே உணவு கொடுப்பவன். அப்போ உணவை யார்கிட்ட கேட்கணும்? ஃபஸ்தத்இமூனி, நீங்கள் என்னிடத்திலேயே உணவு கேளுங்கள். என்ன ரசீனு? அல்லாட்ட கையேந்து, அல்லா பிரியாணி வேணும், நெய் சோறு வேணும், சிக்கன் 65, இப்படி என்ன செய்ய சாப்பிடணுன்னா அல்லாட்ட கேளு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கிரில், தந்தூரி, என்னது ஃபஹ்மா, அது பேர் என்ன, சவர்மா, இப்படி. அப்போ ஃபஸ்தத்இமூனி, என்னிடத்திலே உணவு கேளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஓ தொழிமுக்கும், உங்களுக்கு நான் உணவு தருகிறேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், நீங்கள் அனைவரும் நிர்வாணமானவர்கள், இல்லா மன் கசௌத்துஹு, யாருக்கு நான் ட்ரெஸ்ஸு போட்டோனோ, யாருக்கு நான் ஆடையை அணிவித்தேனோ அவரை தவிர. அப்போ என்ன செய்யுங்க? ஃபஸ்தக்ஸூனி, என்னிடத்திலே ஆடையை கேளுங்கள். அக்ஸுக்கும், யா அக்ஸுக்கும், நான் உங்களுக்கு ஆடையை அணிவித்து தருகிறேன், நான் உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறேன். எல்லாத்தையும் இப்போ இந்த கருத்தை என்ன சொல்ல வர, எல்லாத்தையும் கேளுங்க அல்லாட்ட. சாப்பாடாக இருந்தாலும் சரி கேளுங்க, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்க, எல்லாத்தையும் அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்கிறது தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், துக்திஊன பில்லைலி வன்னஹாரி, பகலிலும் இரவிலேயும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், பாவம் செய்கின்றீர்கள். அக்தஅ யுக்திஉ, பகலிலும் இரவிலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாவம் செய்கிறீங்க, தவறு இழைக்கிறீங்க. வ அன அக்ஃபிரு துனூப ஜமியா, நான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன்.
ஃபஸ்தக்ஃபிரூனி, எனவே நீங்கள் பாவ மன்னிப்பை என்னிடத்திலே கேளுங்கள். அக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை அளிக்கின்றேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் லம் தபுலுகு லுர்ரி, நீங்கள் எனக்கு எந்த இடையூறும் அளிக்க முடியாது. நீங்க என்ன செய்ய முடியாது? ஃபதலுர்ரூனி, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், லம் தபுலுகு அடைய முடியாது, லுர்ரி என்னை இடையூறு செய்வதை நீங்கள் அடைய முடியாது. ஃபதலுர்ருனி, என்னை இடையூறு செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எனக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுக்கு போய் இடையூறு அளிக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எனக்கு இடையூறுலாம் நீ என்ன செய்ய முடியாது? வலன் தபுலுகு நஃபை ஃபதன்ஃபஉனி, என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் நீங்க எனக்கு பயனை அளிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது நீ காசு கொடுக்குறியா சம்பாரிச்சு, அல்லது ஏதாவது அல்லாஹ்வுக்குனால ஏதாவது பயனளிக்க முடியுமானா ஒன்றும் பயனளிக்க முடியாது. நீ இபாதத் செய்கிறத கொண்டு அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உனக்கு தான் பிரயோஜனம். என்ன நினச்சக்கூடாது, அப்பா இன்னைக்கு 5 வக்து தொழுதாச்சுப்பா, அல்லாஹ்வுக்கு செஞ்சாச்சு, அந்த 5 வக்து தொழுகு உனக்கு தான். நீ தொழுதா உனக்கு என்ன, நீ தொழுதுனா உனக்கு தண்டனையை ஒழிய நீ அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாதிரி அது வராது. அல்லாஹ்வுக்கு நீ எந்த இடையூறும் தர முடியாது, எந்த பயனையும் நீ தர முடியாது. இதை புரியறதுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, யா இபாதி, என்னுடைய அடியானே, லவ் அன்ன அவ்வலக்கும், உங்களில் முதலானவர்கள், வ ஆகிரக்கும், கடைசியில் இந்த உலகத்தில் வர இருப்பவர்கள், வ இன்சக்கும், உங்களில் மனிதர்கள், வ ஜின்னக்கும், உங்களில் ஜின்னுகள், டோட்டலா இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்னுகள், மனிதர்கள், இவங்க எல்லாருமே காணு இருக்கிறார்கள், அலா அத்துக்கா கல்வி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களில் உள்ளத்தால் மிகவும் இரையச்சம் உள்ள ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டால். எப்படி ஆயிட்டாரு? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க ஜின்னு, அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாருமே தக்குவாதாரி ஆயிட்டாங்க. அத்துக்கா எப்படி ஆயிட்டாங்க? மிகவும் இரையச்சம் உடைய ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்று ஆகிவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு ஏதாவது கூட போதா? எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? முஸ்லீம் ஆயிட்டாங்க, எல்லாரும் தக்குவாதாரி ஆயிட்டாங்க. காஃபிரே இந்த உலகத்தில் இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்கு ஏதாவது கூடிருமா? கூட போறதில்லை. அதாங்க சொல்றாங்க பாருங்க, உங்களில் ஆரம்பமானவர், கடைசியானவர், உங்களில் மனிதர், உங்களில் ஜின்னு அனைவரும் அலா கல்வி ரஜுலின் வாஹிதி மின், அலா அத்துக்கா கல்வி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களிலே மிகவும் இரையச்சம் உடையவர்களுடைய, உங்களில் இரையச்சம் உடையவர்களுடைய, உங்களில் ஒரு மனிதருடைய உள்ளத்திலே இருக்கின்ற மிகவும் இரையச்சம் உடைய ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டாலும் வமா ஜாத தாலிக்க, அது அதிகப்படுத்தாது, ஃபி முல்கி ஷையன், என்னுடைய அரசாட்சியிலே எதையும் அதிகப்படுத்தாது, என்னுடைய அரசாட்சியில எதையும் அதிகப்படுத்தாது. எல்லாரும் தக்குவாதாரியா ஆனதுனால, பத்தா எல்லாரும் தக்குவாதாரியா ஆனதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது அரசாட்சியில் கூட போதா? கூட போறதில்லை. என்னுடைய அடியார்களே, அடுத்து சொல்றாங்க பாருங்க, லவ் அன்ன அவ்வலக்கும், வாசிங்க, வ ஆகிரக்கும், வ இன்சக்கும், வ ஜின்னக்கும், காணு இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களில் இருக்கின்ற ஒரு மனிதருடைய உள்ளத்திலே மிகவும் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்று ஆகிவிட்டார்கள். ஒட்டும் உலகத்தில் இருக்க எல்லாருமே பாவிகளாயிட்டாங்க. ஒருத்தர் கூட அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை? கட்டுப்படலை. இப்போ அல்லாஹ்வுக்கு ஏதாவது குறைய போதா அப்படின்டா? அதான் சொல்றாங்க, மா நக்கசதாலிக்க மின் முல்கி ஷையன், என்னுடைய அரசாட்சியில் அது எதையும் என்ன செய்யாது? குறைக்காது. அடுத்து சொல்றாங்க பாருங்க,
லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் ஆரம்பமானவர் கடைசியானவர், உங்களில் மனிதர் ஜின்னு எல்லாரும் காமு நிற்கிறார்கள், ஃபீ சயீதின் வாஹிதின், ஒரு மேட்டிலே நிற்கிறார்கள். ஒரு மேட்டில் என்ன செய்கிறாங்க? ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஜின்னு மனுஷன் எல்லாரும் நின்று ஃபஸாலூனி, என்னிடத்தில் அவர்களுடைய தேவையை கேட்கிறார்கள், அவருடைய தேவையை கேட்கிறார்கள். ஃபஅத், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஃபஅதைது குல்ல வாஹிதின் மஸ்அலதஹு, அம்முட்டு ஜின்னும் அம்முட்டு மனிதர்களும் சேர்ந்து ஒரு மேட்டு மேலே நின்று என்கிட்ட அவங்க தேவையை கேட்குறாங்க, நான் எல்லாருடைய தேவையையும் கொடுக்குறேன். அவங்க கேட்ட தேவையை என்ன செய்கிறேன்? கொடுக்கறதுனால மா நக்கச தாலிக்க மிம்மா இந்தி, என்னிடத்தில் இருக்கிற எதுவும் அது என்ன செய்யாது? குறைக்காது. எல்லாருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றிட்டான். அல்லாஹ்வுடைய இதில் ஏதாவது குறைய போதானா? குறையாது. இல்லா கமா என் குசுல் மிஹியத்து இதா உதுஹிலல் பஹ்ர, கடல் எவ்வளோ பெருசு? ஒரு கடலிலே மிஹியத்துனா என்னது? ஊசி, தைக்கிற ஊசியை கடலிலே நுழைக்கப்பட்டால் எப்படியோ அதை போன்றுதான். இப்போ ஒரு ஊசியை கடலில் இப்படி முக்கி எடுத்தால் கடலுடைய தண்ணி ஏதாவது குறைய போதுன்னா குறைய போகிறதில்லை. அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஜின்னு மனிதர்கள் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள் மேட்டில் நின்று அவங்க தேவையை அல்லாட்ட கேட்டு அல்லாஹ் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றினா அல்லாஹ்வுடைய இதில் எதுவும் என்ன செய்ய போகிறதில்ல? குறைய போகிறதில்ல. அதனால் கஞ்சப்படாமல் அல்லாட்ட கேளு. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமாகிய அமாலுக்கும், இன்னமாகிய உங்களுடைய செயல்களை கொண்டே நான் உங்களை கணிக்கின்றேன். அது அங்கே போட்டிருக்கு. ஒஹ்சீஹா லக்கும், உங்களுடைய அமல்களை கொண்டு தான் நான் என்ன செய்கிறேன்? உங்களை ஒஹ்சீஹா, உங்களை நான் என்ன செய்கிறேன்? கணக்கிடுகின்றேன். சும்மா வஃபீக்கும் ஈயாஹா, அதற்கு நான் கூலி தருகிறேன். உங்களுடைய அமல்களை தான் நான் கணக்கிடுகின்றேன், பிறகு அதற்கு நான் என்ன செய்கின்றேன்? கூலி கொடுக்கின்றேன். ஃபமன் வஜத ஹைரன், யார் நல்லதை காண்பார்களோ ஃபல் யஹ்மிதில்லாஹ, அவர் என்ன செய்யட்டும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சுருக்கிறான், சிறந்த பாதையில் கொண்டு வந்திருக்கான், வழிகேட்டுக்கு போகலை, நல்ல தாய் தந்தையில் கொடுத்துருக்குறான், எல்லாமே நமக்கு லைஃப்பில் நல்லதாகவே அமையுது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. வவன் வஜத கைரதாலிக்க, யார் நல்லது அல்லாமல் பெற்றுக்கொள்கிறாரோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு, தங்களை தாங்களே அவர் தங்களை தாங்களே தவிர அவர் குறை கூறிக்கொள்ள வேண்டாம். நீ அல்லாவையோ மற்ற மனிதர்களே நீ குறை சொல்லிக்காத, ஒன்று நீயே என்ன செஞ்சுக்கோ, உன்னை தவிர வேற யாரையும் அவன் குறை சொல்லி வேண்டாம். ஃபலா யலூமன்ன, குறை சொல்ல வேண்டாம். இல்லா நப்சஹு, தன்னுடைய நப்சை தவிர வேறு யாரையும் அவன் குறை சொல்ல வேண்டாம். ஓகேவா? அன் அபீதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹி தபாரக வ தஆலா. அபீதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹி, அவர்களுடைய இறைவனை தொட்டு அவர்கள் அறிவிக்கும் விதமாக, தபாரக வ தஆலா, அவன் இப்போ அன்னஹு கால, நிச்சயமாக அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து லுலும அலா நப்சி, நிச்சயமாக நான் எனக்கு நானே அநியாயத்தை ஹராம் செய்துள்ளேன். என் மீது ஹராம் ஆக்கியுள்ளேன். ஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், மேலும் அதை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக ஆக்கியுள்ளேன். ஃபலா தலாலமு, எனவே உங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும், உங்களிலிருந்து அனைவரும் லாலுன், வழிகெட்டவர்கள்தான். இல்லாமன் ஹதைத்துஹு, நான் யாரை நேர்வழிப்படுத்தினேனோ அவர்களை தவிர.
ஃபஸ்தஹதூனி, எனவே என்னிடம் நீங்கள் நேர்வழியை தேடுங்கள். அஹதிக்கும், உங்களை நான் நேர்வழிப்படுத்துவேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், உங்களிலிருந்து அனைவருமே பசித்தவர்கள். இல்லாமன் அத்அம்துஹு, நான் எவருக்கு உணவளித்தேனோ அவரை தவிர. ஃபஸ்தஅத்து ஐமோனி, எனவே என்னிடமே நீங்கள் உணவை தேடுங்கள். உத்தஐமுக்கும், நான் உங்களுக்கு உணவளிப்பேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், உங்களிலிருந்து அனைவருமே நிர்மாணமாக இருக்கக்கூடியவர்கள். இல்லாமன் கசவுத்துஹு, நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தக்ஷூனி, எனவே என்னிடமே நீங்கள் ஆடையை தேடுங்கள். அக்சுக்கும், நான் உங்களுக்கு ஆடையை அணிவிப்பேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துஹதி ஓன பில் லைலி ஒன் நஹார், நீங்கள் பகலிலும் இரவிலும் பாவம் இழைக்கின்றீர்கள். வ அன அகஃபிரு துனூப ஜமியா, மேலும் நான் உங்களுடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிக்கின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, எனவே என்னிடமே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அகஃபிர் லக்கும், உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு அளிக்கின்றேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும், நிச்சயமாக உங்களிலிருந்து அனைவரும் லன் தபுலுகு லுர்ரின் ஃபதலுர்ரூனி, நிச்சயமாக உங்களிலிருந்து அனைவரும் எனக்கு இடையூறு அளிக்க தேடினால் இடையூறு அளிக்க முடியாது. வலன் தபுலுகு நஃப்ஐ ஃபதன்ஃபஊனி, நீங்கள் எவ்வளவு எனக்கு பயனளிக்க தேடினாலும் எனக்கு அது பயனளிக்க முடியாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலுக்கும் வ ஆஹிரக்கும், உங்களிலிருந்து முதலாமவர்களும் வ ஆஹிரக்கும், உங்களிலிருந்து கடைசியாக இருக்கிறவரும் வ இன்சக்கும், மேலும் உங்களிலிருந்து மனிதர்களும் வ ஜின்னக்கும், மேலும் உங்களிலிருந்து ஜின்களும் கானோ இருந்தால் அலா அத்துகா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களிலிருந்து ஒருவரினுடைய மிகவும் தக்வாவுடைய மிகவும் இரையச்சமுடைய ஒரு மனிதர் ஆக உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் இருந்தால் மா ஜாத தாலிக ஃபி முல்கி ஷைஆ, அது என்னுடைய அரசாட்சியிலே அது எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகப்படுத்தி விடாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வளக்கும், உங்களிலிருந்து நிச்சயமாக உங்களிலிருந்து முதலாமவர்களும் வாஹிரக்கும், மேலும் உங்களிலிருந்து கடைசியாக இருப்பவரும் வா இன்சக்கும், மேலும் உங்களிலிருந்து மனிதர்களும் வா ஜின்னக்கும், உங்களிலிருந்து ஜின்களும் கானோ இருந்தால் அலா அஃபஜரி கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும், உங்களிலிருந்து மிகவும் பாவம் விலகக்கூடிய ஒரு மனிதருடைய கல்பாக உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் இருந்தால் மா நக்கச தாலிக மின் முல்கி ஷியா, அது என்னுடைய அரசாட்சியில் எந்த ஒரு விஷயத்தையும் குறைத்து விடாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வளக்கும், நிச்சயமாக உங்களிலிருந்து முதலாமவர்களும் ஆஹிரக்கும், உங்களிலிருந்து கடைசியாக இருப்பவரும் இன்சக்கும், மேலும் உங்களிலிருந்து மனிதர்களும் ஜின்னக்கும், மேலும் உங்களிலிருந்து ஜின்களும் காமு நின்றால் ஃபி சஐதி வாஹிதின், ஒரு மேட்டிலே நின்றால் ஃபஸஅலூனி, மேலும் என்னிடம் அவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்டால் ஃபஆதைத்து குல்லு வாஹிதின் மஸ்அலத்துஹு, எனவே நான் அவர்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதை கேட்டார்களோ அதை நான் கொடுத்து விட்டேன் என்றால் மா நக்கச தாலிக்கம் இம்மா இந்தி, அது என்னிடம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே குறைத்து விடாது. இல்லா கமா, எப்படி என்றால் என் குசோல் மிகையத்தோ இதா உதுகிலல் பஹர், ஒரு கடலிலே ஒரு ஊசியை நுழைத்தால் எவ்வளவு அது குறையுமோ அந்த அளவு கூட குறையாது. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமா ஹிய அமாலுக்கும், நிச்சயமாக ஹிய அமாலுக்கும் ஹசிஹாலக்கும், உங்களுடைய அமல்களை கொண்டே நான் உங்களை கணக்கிடுகின்றேன். சும்ம, பிறகு உஃபிக்கும் ஈயாஹா, பிறகு நான் அதை கொண்டே உங்களுக்கு கூலி தருகின்றேன். ஃபமன் வஜத ஹைரன், எனவே எவர் நலவை பெற்றுக்கொண்டாரோ
ஃபல் யஹ்மதில்லா, எனவே அவர் அல்லாஹ்வை புகழட்டும். ஒமன் வஜத கைரன், மேலும் யார் அது அல்லாதவற்றை பெற்றுக்கொண்டாரோ, தாலிக அது அல்லாதவற்றை யார் பெற்றுக்கொண்டாரோ, ஃபலா தலூமனி இல்லா நப்சஹோ, எனவே அவர் அவரை தவிர வேறு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபி தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு ஐலன், அபு தர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. அண்ணன் நாசம் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய தோழர்களிலிருந்து மனிதர்கள் காலு சொன்னார்கள், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, தஹப அஹ்லு துசூரி பில் உஜூர், அஹ்லு துசூர் என்றால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் நன்மையை அள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள். செல்வந்தர்கள் நன்மை என்ன செஞ்சிடறாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. பள்ளியாசல் கட்டுறாங்க, மசா கட்டுறாங்க, 4 பேருக்கு தர்மம் செய்கிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, நன்மையை அள்ளிட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க. யசூமுன கமா நசூமு, நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன செஞ்சிடறாங்க, எத்த சத்த கூட பி ஃபுலூலி அம்பாலிகி, அவர்களுடைய செல்வத்தில் மீதம் மிஞ்சியதை தர்மம் செய்து விடுகிறார்கள். ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியல, தர்மம் செய்ய முடியல. அப்போ எங்களை மாதிரி தொழுதுட்டு எங்களை மாதிரி நோன்பு வச்சுட்டு, ஆனால் அவங்க செல்வத்தில் ஃபுலூல் என்றால் என்னது, ஃபுலூல் மிச்சமானதை தர்மம் செய்வதை கொண்டு தர்மம் செய்கிறார்கள். அப்போ அதில் என்ன செஞ்சிடறாங்க, பணக்காரங்க நன்மையை அள்ளிட்டு போயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குற, அவலைஸ இல்லையா கது ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன, என்ன அர்த்தம், நீங்கள் தர்மம் செய்கின்ற அளவுக்கு உண்டான விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா, உங்களுக்கு எதுவுமே இல்லையா? அவங்க தர்மம் செஞ்சு முந்திடுறாங்கன்னு சொல்ல வர்றீங்களே, நீங்கள் தர்மம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதையும் ஆக்கி தரவில்லையா சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பா தர்மம்டா என்ன மலா, தர்மம்னா காசு கொடுக்கறது மட்டும் தர்மம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதை விளக்குறாங்க. அடுத்து, இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, ஒவ்வொரு தஸ்பீஹும் ஒரு தர்மமாகும். சுபஹானல்லாஹ், காசு இல்லை, சுபஹானல்லாஹ் அது தர்மம். வ குல்லி தக்பீரத்தின் சதகா, ஒவ்வொரு தக்பீரும் சதகா தான். வ குல்லி தஹ்மீதத்தின் சதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததுக்கு ஹம்து சொல்வதும் சதகா தான். வ குல்லு தஹ்லீலத்தின் சதகா, ஒவ்வொரு தஹ்லீல் என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதும் சதகா. வ அம்ரும் பி மஅரூஃபின் சதகா, சொல்ல கிதாப் பார் எங்கே இருக்குண்டு, நன்மையை ஏவுவதும் சதகா. எப்பா தொழுகுப்பா, நோன்பு வைப்பா, அப்போ நான்லாம் சதகா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக டெய்லியும். நன்மையை ஏவுவதும் என்னது, சதகா. வ நஹியுன் அன் முன்கரின் சதகா, கெட்ட விஷயத்தை விட்டு பிறரை தடுப்பதும் சதகா. அப்போ நான் தான் அவ்வளோ பெரிய முஸ்தசத்திக்கு என்ன, அப்போ இதை செய்யாதப்பா, இது பாவமான காரியம், இது தப்பு அப்படின்னு சொல்லி முன்கர், வெறுக்கப்படக்கூடிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை விட்டு தடுப்பதும் சதகா. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, வஃபீ புலை அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்வதும் தர்மம். உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே, மனைவி வேற இடத்துலனா அது ஜினாவாயிரும், உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்வதும் தர்மம். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அயஅதி அஹதுனா ஷஹவதஹு, எங்களில் ஒருவர் தன்னுடைய இச்சையின் பக்கம் செல்கிறார், வ யகூனு லஹு ஃபீஹா அஜ்ருன், அதற்குமா கூலி இருக்கிறது. மனைவியிடத்திலே அவன் உறவாடினாலும் தர்மமா,
அது இச்சையை தீர்ப்பது தானே, அதுக்கும் நன்மை இருக்கா? அதுக்கும் நன்மை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, திருப்பி ரசூல்லா பதில் கேள்வியாக கேட்குறாங்க, அரஐத்தும் லவ் வலஅஹா ஃபி ஹராமின், ஒருவன் தன்னுடைய ஷஹ்வத் என்கிற அந்த இச்சையை ஹராமான வழியிலே வைத்தால் அக்கான அலைஹி விசுருன், அதற்கு பாவம் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. ஒருத்தன் போய் விபச்சாரத்தில் ஈடுபடுறான் அல்லது ஹராமான என்ன செய்கிறான் காரியங்களில் ஈடுபடுறான் அல்லது ஓரினை சேர்க்கை போன்ற தவறான பாவத்தில் ஈடுபடுகிறான் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு, இதற்கு பாவம் இருக்குதான்னு ரசூல்லா கேட்டாங்க. ஆமாம் பாவம் இருக்குது. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபகதாலிக்க அவ்வாறு தான், இதா வலஅஹா ஃபில் ஹலால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷஹவத் என்கிற இந்த விஷயத்தை ஹலாலான வழியிலே நீ அதை செலுத்தினால் கானலஹு அஜ்ருன், அதற்கும் நன்மை இருக்கிறது, அதுவும் சதக்காதான். சொல்ற புரிஞ்சா? இப்போ எந்த ஒரு காரியத்தையும் துச்சமாக நம்ம நினச்சிட முடியாது. ஒரு தஸ்பீஹாக இருக்கட்டும், ஒரு ஹம்தா இருக்கட்டும், ஒரு தஹ்லீலாக இருக்கட்டும், ஒரு தக்பீராக இருக்கட்டும், என்னது எல்லாமே என்னதான்? தர்மம் தான். அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா. என்ன அர்த்தம்? சுலாமா என்றால் மூட்டுன்னு அர்த்தம். குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா, மக்களிலே ஒவ்வொரு மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டும், ஒவ்வொரு மூட்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மத்தை அது செஞ்சே ஆகணும். மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது என்ன செய்யணும்? தர்மம் செய்தே ஆக வேண்டும். குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா, மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது தர்மம் செய்தே ஆக வேண்டும். குல்ல யௌமின் தத்லூ ஃபீஹி அஷம்ஸ், அதான் அர்த்தம். சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மூட்டுக்கு, தன்னுடைய ஒவ்வொரு மூட்டுக்கு அவன் என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். எப்படி? நம்ம சதக்கான காசு கொடுக்குறது வழங்கி வச்சிருக்கோம். ரசூல்லா இந்த ஹதீஸ்லையும் விளக்குறாங்க, தாதிலு பைன இஸ்னைனி சதக்கா, இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே நியாயமான முறையில் நீ தீர்ப்பு செய்கிறாய், அதுவும் தர்மம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அப்சலும் கடுமையான சண்டை. இடையில போய் என்ன செய்யறது? ஜாஃபர் சாதிக்கு வந்து போய் பஞ்சாயத்து பண்ணுறான், நீதமாக நடந்துக்கிறான். இல்லைப்பா இது உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்கிறான்? நியாயமாக நடந்து கொள்வதும் என்னது? சதக்கா தான். அடுத்த ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? வதுஈனு ரஜுல ஃபீ தாபத்திஹி, ஒரு மனிதனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற. எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுற? ஃபீ தாபத்திஹி, அவனுடைய வாகனத்துடைய விஷயத்தில். ஃபதஹ்மிலுஹு அலைஹா, அவனை வாகனத்தின் மீது ஏற்றி விடுகிறாய். அவனை என்ன செய்கிற? வாகனத்தின் மீது ஏற்றி விடுகிறாய். அவ் அல்லது தர்ஃபவு லஹு அலைஹா மத்தாஹு சதகா, அந்த வாகனத்தில் அவருடைய பொருள்கள் இருக்குல்ல, என்ன பொருள்? அவர் கொண்டு போகிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பொருளை நீ ஏற்றி கட்டி விடுற, இதுவும் என்னதான்? சதகா. அந்த மனிதனுடைய திங்ஸு, அந்த திங்ஸை வந்து என்ன செய்கிற? நீ வண்டியில் ஏற்றி விடுற, இதுவும் என்னதான்? ஒரு தர்மம். அடுத்து வல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுவதும் தர்மம். வாயை திறந்தாலே ஏழாங்களிமா பேசுகிறவனா இருக்கக்கூடாது. 5 களிமா 6 களிமா 7 களிமான்ற மாதிரி. என்ன, சில பேர் வாயை திறந்தாலே அநாகரிகமாக பேசுகிற குணம் இருக்கும். வாயை திறந்தாலே அநாகரிகமான பேச்சு வாயில் வரும், தையிபான வார்த்தையே வராது, சையான வார்த்தையாக தான் வரும். உன்னுடைய வார்த்தையை வச்சே உன்னுடைய உள்ளம் என்னன்றது தெரிஞ்சிடும். வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அதனால தான் தர்மம்னு சொல்கிறாங்க. அப்போ பேசினா நல்ல, அதனால தான் ஃபல் யக்குல் ஹைரன் அவுல் யஸ்முத், பேசினா நல்லதை பேசி, இல்லை வாயை மூடியிரு.
அப்போ வாயை திறந்தா மற்றவங்க வந்து நம்மளை வந்து கேவலமாக நினைக்கிற மாதிரி வார்த்தைகள். இந்த சென்னையில் இந்த தர லோக்கலான ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசி பழகிருப்பாங்க. இந்த சென்னைகளில் இவெல்லாம் வந்து பணக்காரங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தவங்க. நீலாங்கரை இந்த சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூவம் ஏரியாலாம் இருக்கும். ராயபுரம் பாரு, கரெக்டாக சொல்கிறேன் பாரு, ஏன்னா கேம்பஸில் பார்த்துருப்பான். இது அந்த ராயபுரம், வியாசர்பாடி, சைதாப்பேட்டையில் மெயினில் இருக்குது. அங்கிட்டு மூளைக்கடை, ரெடில்ஸ் பாத்ரூம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சம் மூஞ்சி கீஞ்சிரும் அப்படின்னு வாங்க. இப்போ பேசுகிறதே என்ன ஆகுன்னா ஒரு சைஸாக தான் இருக்கும். சரி பாசை அப்போ பேசுகிறதே வந்து ஒரு விகாரமாக இருக்கும், ஒரு அழகாக இருக்காது, மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். என்ன பாம்பே பாஷையா? அப்போ என்ன சொன்னாங்க ரசூல்லா? வல் கலிமத்து தையிபா சதகா, தூய்மையான வார்த்தை, பேச்சிலே ஒரு நளினம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். அப்படி பேசினாலே வந்து அப்படியே வந்து ஆஹா என்ன ஒரு மனிதர் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, வபிகுல்லி ஹுதுவத்தின் தம்ஷீஹா இல ஸலாத்தி சதகா. என்னம்மா 8 ஹுத்துவத்துனா என்னது? 8 வைப்பது. தொழுகையின் பக்கம் எடுத்து வைக்கிற, நடப்பதற்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8ம் சதக்கா. ஸ்டெப்ஸ், தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சதக்கா. வ துமீத்துல் அதா அணி தரீக்கு, மேலே பூட்டியிருக்கா அவளியா மேலே, துமீத்துல் அதா அணி தரீக்கு, பாதையை விட்டு நோவினை தரக்கூடிய வஸ்துவை நீக்குவதும் தர்மமாகும். ஓகேவா? வாசிங்க, குல்லு சுலாமா மினன்னாசி அலைஹி சதகா, மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கடமை. எப்போது? குல்ல யோமின் தத்துலோ ஃபீஹி ஷம்ஸ், சூரியன் என்ற நாள் உதிக்கிறதோ அந்த அனைத்து நாட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நாளும் சூரியன் உதிக்க தானே செய்யும். தாதிலு பைன இஸ்னைனி சதகா, 2 பேருக்கு மத்தியிலே வதுஐனு ரஜுல ஃபீ தாபத்திஹி, ஒரு மனிதருக்கு அவருடைய வாகன விஷயத்திலே அவரை ஏற்றி விடுகிறார், அல்லது அவருடைய பொருள் வியாபார பொருட்களை ஏற்றி விடுகிறார் என்றால் அது என்னது? தர்மம். வல் கலி துமீத்துல் அதா, ஓகே. நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நவாஸ் இப்னு சம்ஆன் என்கிற தோழர் நபி அவர்களை சொன்னதாக சொல்கின்றார்கள். ரவாஹ் முஸ்லிம். அல் பிர்ரு, நன்மை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை நன்மை? டீட்ஸ். நன்மை என்றால் என்ன? ஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணமே நன்மையாகும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம்தான் நன்மை. வல் இஸ்மு, இது ஏற்கனவே வந்தது, பாவம். இலியாஸ் மோலா கூட இதில் சொல்லியிருக்காங்க. வல் இஸ்மு, பாவம் என்பது மா ஹாக்க ஃபீ சதுரிக்க, வஸ்வசாவுடைய பாடத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மிஷ்காத்தில், வஸ்வசா படத்தில் தானே. மா ஹாக்க ஃபீ சதுரிக்க, அதானம்மா? உன்னுடைய உள்ளத்திலே, சதுர்னா என்னது? உன்னுடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுத்துது? உறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒன்று. ஒரு காரியத்தை நீ செய்யற, அதை செய்யும் போது உன்னுடைய உள்ளத்தில் என்ன ஏற்படுது? உறுத்தல் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, கரிஹத்த, நீ வெறுக்கிறாய். ஐ எத்தலிய அலைகின் நாசு, நீ செய்த அந்த காரியத்தை மக்கள் தெரிந்து கொள்வதை வெறுக்கிறாய். நீ செய்த அந்த காரியத்தை மக்கள்
தெரிந்து கொள்வதை நீ வெறுக்கிறாய். ஐயோ தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சுட்டா என்ன செய்யறது, அப்பயே விளங்கிக்கோ நீ பாவம் செய்யறன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நீ செய்யற, அது உன்னுடைய உள்ளத்திலே உறுத்தலை ஏற்படுத்துகிறது. மேலும் அதை மக்கள் அறிந்து கொள்வதை நீ என்ன செய்கின்றாய், வெறுக்கிறாய். அதுதான் என்னது, பாவம். அதாவது ஹயாவுக்கு சம்மந்தப்பட்டது தான் வருது. ஏற்கனவே ஹயா சொன்னமே, அது சம்மந்தப்பட்டு தான் வருது இதில். அதான் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது, அன் வாபிசா இப்னு மஅபத் ரலியல்லாஹு கால அதைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். ஃபகால சொன்னாங்க, ஜிஅத்து தஸ்அலு அனில், ஜிஅத வந்திருக்கா, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிஅத தஸ்அலு அனில் பிர்ரி, நன்மையை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறாயான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நான் சொன்னேன், நஅம், ஆம் என்று சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் பிர்ரு, நன்மை என்றால் என்ன தெரியுமா, மா இத்மஅன்னத் இலைஹின் நஃப்ஸு, உன் நஃப்ஸு ஒரு காரியத்தை செய்யும் போது அதனின் பக்கம் நிம்மதி பெற வேண்டும். நீ தப்பு செய்யும் போதே படபடன்னு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. என்ன செய்யும், பார்த்துருவாங்களோ, வச்சுருவாங்களோ, தெரிஞ்சிருமோ, அப்படியா இப்படியா, அப்படி படப்படம், அப்போ விளங்கிக்கலாம் பாவன்ட்டு. ஆனால் ஒரு காரியத்தை நீ செய்யும் போது உனக்கு என்ன ஏற்படுது, இத்துமினான் ஏற்படுது, நிம்மதி ஏற்படுது, நஃப்ஸுக்கும் நிம்மதி ஏற்படுது. இத்துமா இலைஹில் கல்பு, உள்ளத்திற்கும் அதன் பக்கம் நிம்மதி ஏற்படுது. அப்படி ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. 2 ரக்காத் அப்படி தக்பீர் கட்டி தொழுதா யாத பாவமாது. 4 பேருக்கு தர்மம் செஞ்சால் எவ்வளோ நிம்மதி. அப்பா இன்றைக்கி 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன்ப்பா, இன்றைக்கி 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன்ப்பா, இன்றைக்கி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒரு நிம்மதி வருது இல்லை, இப்போ நன்மை. ஆனால் பாவம் என்பது வல் இஸ்மு, பாவம் என்பது மா ஹாக ஃபின் நஃப்ஸி, நஃப்ஸிலே உறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒ தரத்தத ஃபி சதுர், உள்ளத்திலே தடுமாற்றம் ஏற்படும். ஒருத்தர் பாவம் செய்யும் போது அப்படி ஒரு மாதிரி என்ன செய்வான், தரத்துத், செய்யலாமா வேணாமா, சுச்சோ என்னாச்சு, இப்படி ஒரு தரத்துதுன்னா என்னது, தடுமாற்றம் ஏற்படும். வ இன் அஃப்தாகன் நாசு அஃப்தௌக, என்ன அர்த்தம், எங்கம்மா இருக்கு, வ இன் அஃப்தாகன் நாசு வ அஃப்தௌக, அந்த கண்டினியூ. அதாவது வல் இஸ்மு, பாவம் என்பது மா ஹாக ஃபின் நஃப்ஸி, நஃப்ஸிலே உறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒன்று. வ தரத்தத ஃபி சதுர், உள்ளத்திலே தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்று. வ இன் அஃப்தாகன் நாசு, மக்கள் உனக்கு அது நல்லதுதான தீர்ப்பு சொன்னாலும் ஓ மனசுக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு மாதிரி தரத்துது ஏற்படுது. மக்கள் எல்லாம் அது நல்லதுன்ற மாதிரி சொன்னால் கூட உனக்கு என்ன செய்யுது, தரத்துது ஏற்படுது, உறுத்தல் ஏற்படுதுன்னா அதான் பாவம். ஓ அஃப்தௌக, எனவே நீ உனக்கே நீ தீர்ப்பளித்துக்கொள். வேதனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு, 7 முடிஞ்சிருச்சு.